லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவ பேரு ஊருக்குள்ள அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு. இப்படி ஏதாவது அமைஞ்சாதான் கல்யாணம் எல்லாம் நடக்கும். இல்லனா இப்படி கெட்டு போனவளை எவன் கட்டிப்பான்? ஒரு வார்த்தை பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஊர்ல கண்டவ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து அத அப்படியே இங்க ஒப்பிக்கிறியா? அசிங்கம் பிடிச்சவனே, என்னடா வெளிநாட்டுல வேலை பாக்குற? பெருமாள், இப்படியா ஒருத்தனை கூட்டிட்டு வருவே நீ? இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே நிம்மதியா இருக்க முடியாது. இனிமே எந்த பொண்ணையும் அவனுக்கு பாக்காதீங்க. போடா போங்க போங்க போடா போ. அம்மா அம்மா முதல்ல நீ இப்படி உட்காரு. உட்காருமா உட்காருமா பாத்துமா. இந்த சம்பந்தம் அவுட்டா? டேய் வெற்றி, நடு ரோட்ல வச்சு என்ன அவ்வளோ அடி அடிச்சல்ல, உன்னை எப்படா சும்மா விடுறது? இனிமே நடக்கிற எல்லா பஞ்சாயத்தும் உன் தலையில் தாண்டி விடிய. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க நின்னு சாமி கும்பிடுறியா? சாமி என்ன மட்டும் காப்பாத்துப்பா. அண்ணே அண்ணி வராங்கண்ணா. சக்தி, என் பேரு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் விஷயத்துல தலையிடாதேன்னு. நான் சொன்ன எதுவுமே உன் மண்டையில ஏறலையா? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையற? என்னாச்சு சக்தி? என்ன ஆச்சா? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. சந்தோஷம் தானே? புரியல சக்தி. உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்ப. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் தான் கண் கூட பார்த்தனே. அத்தனை பேர் முன்னாடி சொன்னல என்ன கல்யாணம் பண்ணிக்க எவன் வருவான்னு. அப்படி ஒருத்தன் வந்தான். அவன் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் மனச கலைச்சு அவங்கள எங்க வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமா பேசிட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? ஒரு குடும்பத்தை இப்படி ஓட ஓட விரட்டுறியே, அதுல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? சக்தி, என்ன சொல்ற? நிஜமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் கிடையாதா? வந்தவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. இத உன்னை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? ஏய், நீ வேணா பெரிய ரவுடியா இருக்கலாம், உனக்கு ஊர் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். கொஞ்ச நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். அண்ணி. ஏய், யாரா அண்ணி? இன்னொரு தடவை அன்னிக்கு நீன்னு சொன்ன கொல்ல உடைச்சிருவேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, இந்த ரவுடித்தனத்துக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லைன்னு. சக்தி, இந்த கோவில்ல சாமி முன்னாடி வச்சு சொல்றேன், சத்தியமா நீ சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆஹா, நீ எந்த அளவுக்கு ஃப்ராடுன்னு நீ ஏன் நிரூபிச்சிட்ட? கோவில்ல சாமிக்கு முன்னாடி பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு
நீ இறங்கிட்டல்ல, இனிமே நீ நிக்கிற இடத்துல நின்னாலே எனக்கு தான் பாவம் வந்து சேரும். எப்படி எப்படி என்னை தேடி யாரும் பொண்ணு கேட்டு வரக்கூடாதா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மிரட்டினாலும் பயப்படாத, நீ அடிச்சாலும் பயந்து ஓடாத, நீ என்ன சொன்னாலும் நம்பாத ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். அப்ப தெரியும் உனக்கு இந்த சக்தி யாருன்னு. சக்தி சக்தி அண்ணே, டேய் என்னடா இவ அவ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இவள பொண்ணு பார்க்க வராங்கன்றதே எனக்கு தெரியாது. இதுல அந்த மாப்பிள்ளையோட மனசு வேற நான் கலைச்சனாமா. நான் சொல்றத காதுல கூட வாங்க மாட்டாளேடா. அண்ணே, அண்ணி பயங்கர கோவத்துல இருக்காங்க, அதான் அப்படி பேசிட்டு போறாங்கண்ணே. ஆமா, யாரு விட்டு இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க. யாரோ இடையில புகுந்து ஆட்டையை கலைக்கிறாங்கண்ணே, அதான் இப்படி வெடிக்குது. ஆனா அது யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்ண்ணே. கண்டுபிடிச்சு நம்ம பாணியில அவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும்ண்ணே. இல்லேன்னு வச்சுக்கண்ணே, இது அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அண்ணே, எனக்கு என்னமோ அந்த சங்கிலி வேலையா தான் இருக்குன்னு தோணுதுண்ணே. ஆமாண்டா, அவன்தான், அவனே தான். அவனா? அவனை தவிர இவங்க வீட்டுக்கு வேண்டாதவங்க யாருன்னு இருக்கா? அது மட்டும் இல்லடா, அவங்க அக்காவை நம்ம அம்மா மீனாட்சி அம்மா காலில் விழ வச்சாங்கல்ல, அதனால கூட நம்ம அண்ணனை அவன் கோத்துட்டு இருக்கலாம். நாம தான் அவனை அடிச்சோன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? இருக்குண்டா அண்ணே, அவனை பிடிச்சி 4 சாத்து சாத்தணும்னு வையேன், எல்லா உண்மையும் கேட்குவான். நில்லு. என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? வீட்டு வாசல் வர வந்திருக்கோம், உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? என்ன மீனாட்சி அக்கா, நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? எல்லாம் வாசல்ல நின்னே பேசணுமா? வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம். என்ன விஷயம்னு கேக்குறல்ல? நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஊரே நம்மளை பத்தி தப்பா பேசுது, ஆனா நம்ம சக்தி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. இதெல்லாம் இப்ப எதுக்கு? நேரா விஷயத்துக்கு வாங்க. சொல்றோம், சொல்றதுக்கு தானே வந்திருக்கோம். ஏங்க, விஷயத்த சொல்லுங்க. மீனாட்சி, நம்ம சக்திக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? கண்டவன்லாம் நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்ம பொண்ணுங்களை பத்தியும் தப்பா பேசும்போது என் மனசு கடந்து என்ன பாடுபடுது தெரியுமா? அதனாலதான் அதுக்கு நாங்க ஒரு முடிவோட வந்திருக்கோம். நான் ஒன்னும் உங்களை வர சொல்லலையே. வீட்டை பத்தியோ இந்த மெஸ்ஸ பத்தியோ இனிமே எனக்கு கவலைப்படவே வேணாம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் எதுக்குங்க கவலைப்படணும்? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு நானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இனிமே இது ஓ இடம், உனக்கு மட்டும்தான். சந்தோஷம் தானே? என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? நீங்க என்ன எனக்கு தனியா பிச்சு போடுறது? அதான் பஞ்சாயத்துலயும் முடிவாயிடுச்சு. ஆமா ஆமா, பஞ்சாயத்துல முடிவாயிருச்சுல. சரி, அதை விடு. இந்த பாரு மீனாட்சி, நம்ம பொண்ணுங்க 3 பேர் கல்யாணத்தையும் நானே முன்னால நின்று செலவு பண்ணி கல்யாணத்தை பண்றேன். எவ்வளவு நகை போடணும், என்ன சீர் செய்யணும்னு அதை மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் நானே செய்யறேன். நமக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா என்ன? 3 பொண்ணுங்களோட அப்பா நான். என் பொண்ணுங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன்? ஒண்ணு பண்றீங்களா? முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இங்க பாரு மீனாட்சி, நீங்க எல்லாரும் படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. எவனோ ஒரு ரவுடி பையன் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். அடுத்து பொண்ணு பார்க்க போறோம்னு ஒருத்தன் வர்றான், அவனும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னைய சும்மா இருக்க சொல்றியா? ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணுங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கா இல்லையா? வந்ததுல இருந்து நீங்க சுத்தி 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 எதுக்கோ வரீங்க, ஆனா விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்களே. என்ன விஷயம்? நானும் புஷ்பாவும் ரொம்ப நேரம் யோசிச்சு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம்.
இந்த முடிவு தான் குடும்பத்துக்கே விடிவு காலம்னா பாத்துக்கவே. இல்ல புஷ்பா? என் குடும்பத்தை பத்தி முடிவெடுக்க அவங்க யாரு? முதல்ல அத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? இல்ல மீனாட்சி, இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அப்புறம் நீ எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. கால் மேல கால் போட்டு ராணி மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். நீங்க இன்னும் விஷயத்துக்கு வரல. ஏங்க, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் என்ன விஷயத்த சொல்லுங்க. ஏன் மீனாட்சி, சக்திக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஊர் உலகம்லாம் எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்க? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு யாராவது நெய்க்கு அலைவாங்களா? இந்த பாரு, என்கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்கான், சொக்க தங்கம். நான் கூப்பிட்டு இவ கழுத்துல தாலி கட்டுறான்னா மறு பேச்சு பேசாம உடனே தாலி கட்டிடுவான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். யார் மிரட்டினாலும் பயப்பட மாட்டான். எந்த ரவுடி வந்தாலும் எதிர்த்து நிப்பான். அப்படி ஒரு மாப்பிள்ளைய தான் நாங்க சக்திக்கு பார்த்து வச்சிருக்கோம். இந்த பாரு, சக்திக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அடுத்து யமுனாவுக்கும் நடந்துரும். அப்புறம் எல்லா பிரச்சனையுமே தீந்துரும்ல. என்ன மாப்பிள்ளை யாருன்னு யோசிக்கிறியா? ஆள் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ அசந்தே போயிருவ மீனாட்சி. அப்படி ஒரு மாப்பிள்ளையத்தான் நான் சக்திக்கு பார்த்து வச்சிருக்கேன். டேய், அந்த தட்டை எடுத்துட்டு வாடா. என்ன மீனாட்சி அப்படி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க? பய நம்ம சங்கிலி தான். என் தம்பி சங்கிலின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, இவ தம்பி சங்கிலி தான். சக்திக்கு மொரமாம. என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? வா உள்ள உட்காந்து பேசலாம். வா உள்ள போலாம். வா மீனாட்சி உள்ள. சொன்ன சங்கிலியா? இன்னொரு தடவை அந்த பேரை சொன்ன, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யாருக்கு யார் முறை? முறை மாமங்கிற முறை கெட்ட ஒருத்தியோட தம்பி அவன். ஏன் சக்திக்கு, ஏன் பொண்ணுக்கு அவன் முறை மாப்பிள்ளையா? கடைஞ்சி எடுத்த பொறுக்கி பயலுக்கு, அதுவும் ஒரு திருடனுக்கு ஏன் குழந்தை, என் பொண்ணு சக்தி கேக்குதா? ரோட்ல தெரு தெருவா திரியிற தெருநாய் அவன். போற வேணும்னு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. இந்த மீனாட்சி பட்டினி கடந்து கூட சாவா. ஆனா நீ சொல்றியே உன் மச்சான் சங்கிலி மாதிரி தெரு பொறுக்கிக்கலாம், கல்யாணமா? அத சொல்லவே வாய் கூசுதே. உன் பக்கத்துல நிக்கிறாளே, அவளுக்கு கல்யாணத்தோட அருமை தெரியுமா? ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழ்க்கை நடத்திருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த வீட்டுல நீயே ஒரு நாய் பொழப்பு பொழைக்கிற. மானத்தை இழந்து, மரியாதையை இழந்து, ஒரு ஆம்பளைங்கிற கௌரவத்தையும் தகுதியையும் இழந்து கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க ஒரு தடவை என்ன பாரு, இல்லன்னு சொல்லு. நான் சொன்னதெல்லாம் அப்படி ஒரு அசிங்கமான, ஒரு கேவலமான, ஒரு மானம் கெட்ட வீட்டுக்கு ஏன் பொண்ண அனுப்பணுமா? என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு? போ போ, இங்க இருந்து போ. பாரு, பல வருஷத்துக்கு முன்னால நீ தொட்டு கட்டினியே இந்த தாலி, அந்த மரியாதைக்காக சொல்றேன். ஒழுங்கா போயிடு. மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம்.
வாய மூடு. ஒரு வார்த்தை நீ பேசுன, இது மட்டும்தான் இனி பேசும் உன்னோட. ஏய் புஷ்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப எதுவும் பேசாத, நிலைமை சரியில்லை. வா போலாம். யோ ஏய், எத்தனை இடி என் தலையில விழுந்தாலும், எத்தனை பேர் எத்தனை இடி போட்டாலும், இத பாரு, மேல ஒருத்தன் இருக்கான். எந்த காலத்திலையும் அவன் என்னை இறக்கி விட மாட்டான். போ வெளியில. போறியா இல்லையா? வா புஷ்பா, போயிடலாம். வா. விடியா. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சல் கேக்குது. ஏ சாந்தா, எதுக்கு கூட நீ உள்ள விட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? நீ என்ன இழுப்படி எனக்கு தெரியும். நான் தான் அவங்க வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்க வச்சு பொண்ணு பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஐயோ, இதுங்க மூஞ்சில எல்லாம் முடிச்சா நம்மளுக்கு தின்ன சோறு செமிக்குமா? நீ வாக்கா. புஷ்பா, என்ன என்ன மீனாட்சி இப்படி அசிங்கப்படுத்திட்டா. ஏன் புஷ்பா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? போய் திடீர்னு நம்ம சங்கிலிக்கு சக்தியை பொண்ணு கேளுன்னு நீ சொன்ன. இதெல்லாம் நடக்குமா? நடக்கணும், நடந்தே ஆகணும். அந்த சக்திய நம்ம சங்கிலிக்கு கட்டி வச்சுட்டா இந்த குடும்பம் மொத்தமும் கால முழுக்க என் காலடியில கிடக்கும். அந்த சக்தி கேட்ட கேட்டுக்கு ஐஏஎஸ் கேக்குதா? அவ சங்கிலிய கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அடுப்படியில சாகட்டும். அதுக்கு மீனாட்சி ஒத்துக்கறணும்ல. ஒத்துக்க வைக்கணும். இந்த ஊரே சக்தி அசிங்கப்படுத்தினா தானா ஒத்துப்பால. அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ இதுக்கு மீனாட்சி ஒத்துக்குவான்னு தோணல. அவ தனக்கு ஒரு அவமானம்னா கூட சரி சரின்னு போயிடுவா. ஆனா பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா பார்த்தையில இப்ப எப்படி விளக்கமாறு எடுத்துட்டு வந்தான்னு. அவளை வேண்டாம்னு விலக்கி வச்சுட்டு ஓம் பின்னால வந்தப்ப கூட விளக்கமாற தூக்கிட்டு வரல. ஆனா இப்ப என்ன மாமா, மீனாட்சி அக்கா என்ன சொல்லுது? அசிங்கப்படுத்திட்டாடா. உங்க அக்கா பேச்ச கேட்டு நானும் வந்தேன் பாரு. எல்லாம் என்னைய சொல்லணும். நிறுத்தியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். முத தடவையே சரின்னு சொல்லிடுவாளா? மெல்ல மெல்ல அவளை ஒத்துக்க வெப்பேன். வேற நாதி? விளக்கமாறு எடுத்துக்கிட்டு வந்தவ அவ பாட்டுக்கு அடிச்சிருந்தானா? ஆமா, என் கை பூ பறிச்சிட்டு இருக்கும் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஐயோ, என்ன மாமா, மீனாட்சி அக்கா விளக்கமாறு எடுத்துட்டு வந்துச்சா? என்னக்கா நடந்துச்சு? இனி ஒரு வார்த்தை நீ பேசுன, இது மட்டும்தான் இனி பேசும் உன்னோட. போ இங்க இருந்து, போ. என்னக்கா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? ஏய், உன்கிட்ட என்ன கேட்கணும்? தாலிய கட்டுனா கட்ட வேண்டியது தானே. அதெல்லாம் கட்டுவேங்க. கரும்பு தின்னா கசகுமா என்ன? மூத்தவ யமுனாவே நினச்சிட்டு இருந்துட்டானா இத்தனை நாள்? நீ சொன்னோன்னு தான் தோணுது. சரி, கலெக்டரை கட்டினா என்ன? இனிமே இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருக்கா, நான் பார்த்துக்கிறேன். சத்திட்ட நான் பேசுகிறேங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும். அவள் துடியா துடிச்சிக்கிட்டு இருக்கா. சரியா காய் நகர்த்தணும்னு வை, அவள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துப்பாம்மா. சங்கிலி, அம்மா காரியே விளக்கமாறு எடுத்தான்னா சக்தியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாமா சுமார் மாமா, நீ பயப்படுறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து பயமுறுத்துற. நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நல்ல செய்தியோடு வரேன். டேய் வண்டி ஏறா, பார்த்து கூட்டு போ. ஓக்கா, நான் பார்த்துக்கிறேன். போ. டேய் வண்டி ஏறா. உங்க அப்பாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சங்கிலிக்கு பொண்ணு கேட்டு நம்ம வீட்டு படியேறி வந்திருப்பாரு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டீங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நாளும் வந்து பார்த்ததில்ல. என்னைக்கு இல்லாத திருநாளா அந்த சதிகாரி பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கேட்டு வந்து நின்னாருன்னா எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். எங்க மீனாட்சி அக்கா வெறும் விளக்க மாத்த காட்டுறதோட நிறுத்திருச்சு. எனக்கு அப்படியே அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல ஆத்திரம் வந்துருச்சு. உங்க அப்பாவை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கிளிய வளர்த்து யாராவது குரங்கு பைய கையில பிடிச்சு கொடுப்பாங்களா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? சொல்லு. ஏன் சில்லு குட்டி, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு வர, அப்படியே யோசிச்சுட்டே வர. நான் சொல்றது உன் காதுல உழுதா இல்லையா? என் கல்யாணம் நடந்தே ஆகணும்க்கா, அப்பதான் நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் தீரும். ஏமா, அதுக்காக கண்ட பயலையும் கல்யாணம் கட்டிக்க முடியுமா? என்ன பேசுற நீ? அக்கால எடுத்துக்க,
ஒரு குடிகார பயலுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாவ. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், அப்புறம் காலத்துக்கு கண்ணீரே வடிச்சிட்டு மூக்கை சீத்திட்டு கிடக்க வேண்டியதுதான். வா, இப்படி முட்டாள்தனமா எதையும் யோசிச்சுட்டு கிடக்காத, போவோம். இவன் எதுக்குமா அங்க வந்து நின்னுட்டு இருக்கான்? இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் எங்க மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வந்து அவங்க முன்னாடி பேசு. இடையில வழிமறிச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியல, அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன் சொல்லிவிட்டேன். இருக்கா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் சக்தி கூட பேச வந்திருக்கேன். ஏய், வழிய விடுன்னு சொல்லிட்டு இருக்க, இவகிட்ட உனக்கு என்னடா பேச வேண்டிய எனக்கு? நீ வா. அக்கா இருங்க. அதான் அவளே சொல்லிட்டால, கொஞ்சம் நவுருக்கா. சக்தி, எங்க அக்காவும் மாமாவும் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்ன ரவுடி கெட்டவன்னு அப்படி இப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆமா சக்தி, நான் ரவுடி தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா ரவுடி தனித்து விட்டுறேன் சக்தி. யாரு நீ? உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையா போ. நீ வா. இருக்கா, சக்தி கிட்ட பேசணும்க்கா. நல்லா யோசிச்சு பாரு சக்தி, நம்ம கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்து உங்க அக்கா கல்யாணம் நடந்துடும். உங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே திருப்பி கிடைச்சிடும் சக்தி.